தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த எதிரிகள் அப்படிங்கறதே முதல்ல எப்படி உருவாகுறாங்க? தனுசு ராசியை பொறுத்தவரை காலச்சக்கரத்திற்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கிய ராசி. அது புகழ் பெறும் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ராசியாதிபதி குரு பகவானா வந்துடுறாரு. குரு பொதுவா தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் விருத்தி பண்ணுவார். எதிரிகளை இந்த ராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்வது அவங்களுடைய நேர்மையினால. தனுசிட்ட 2 பலம் இருக்கு. ஒண்ணு எதையுமே நேர்மையா பேசுறது, நேரா பேசுறது, உண்மையா பேசுறது, உறக்க பேசுறது, சத்தியமா பேசுறது. சாதுரியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பேச தெரியாது. சத்தியம் பேசுற வாயினால சாதுரியமா பேசி காய் நகர்த்தி ஒதுங்கி போக தனுசு ராசிக்காரர்களால தெரியாது. நேர்மைதான் இவர்களுடைய பலம். உச்சபட்சமான அந்த தன்னம்பிக்கை தான் இவர்களுடைய ஆயுதம். பொதுவா தனுசு ராசிக்கு கொடுக்கப்பட்டதே வில் அம்புங்க. ஒரு அம்புங்கிறது நேராத்தான் போய் பாயுமே தவிர அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு அப்படிலாம் போக தெரியாது. தனுசு ராசிக்கு ஓப்பன் புக், எல்லாமே ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. பாஸ்வேர்டு போட்டு மறைக்க தெரியாது. மனம் திறந்தவர்கள், மனதை வெளிப்படையாக வைத்தவர்கள், வெளிப்படையான மனதிற்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஓப்பனா பேசுறதுனால, நேர்மையா பேசுறதுனால, உண்மையை சத்தம் போட்டு பேசுறதுனால, முகத்துக்கு நேரா பேசுறதுனால, வளைஞ்சு நெளிஞ்சு போய் பாய தெரியாததுனால, எய்தவனை விட்டுட்டு அம்ப குறை சொன்ன மாதிரி பின்னால் இருந்து இவர்களை வேகப்படுத்தியவர்கள் யாரு அப்படிங்கிறது தெரியாத காரணத்தினால தனுசு ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகளும் அதிகம் உருவாவாங்க, நேரடியான எதிரிகளும் அதிகம் உருவாவாங்க.